பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு எங்களோட வணக்கம். நான் வெங்கடேஷ், இவங்க அக்ஷரா. ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி படத்தோட லீட் பேர் நாங்க. இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா என்னை பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் நான் வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமலைன்னு சொல்லி ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது அது சின்ன வயசுலேருந்தே ஒரு மீடியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தேன். ஆல்கமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் சேர்ந்து ஆக்டிங் படிச்சுட்டு சில வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கும்போது தான் டைரக்டர் சண்முகராஜ் சார் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆல்கமிக்கு வந்துட்டு ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சரி நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸ்க்ரீன் டெஸ்ட் மட்டுமே ஒரு 3 months நடந்துச்சு. நான் ஒரு 7-8 தடவை இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனேன். ஒரு எண்ட் ஆஃப் 3rd month சொன்னார், ஓகேப்பா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது என்னோட அனுபவம். இவங்க அனுபவம் எப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. என் பேர் அக்ஷரா. நான் சென்னை பொண்ணு, தமிழ் பொண்ணு. எனக்கு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்தேன். காலேஜ் ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் நான் மீடியா ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிவியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போது டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டர் சண்முகராஜ் சார் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசினார். கூப்பிட்டு படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் பயந்துட்டு இல்லை சார் முடியாது அப்படின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இது ஒரு டிக்னிஃபைட் படமாக இருக்கும், நீங்கள் தைரியமாக பண்ணலாம், நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து இந்த படத்தை பற்றி வந்து சொன்னார். சொன்ன உடனே வந்து என் பேரண்ட்ஸ்க்கு கன்வின்ஸ் ஆனாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னுட்டு. நானும் பயமாக இருந்தது. அதனால படத்தை பற்றி தெரிஞ்சப்புறமா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னுட்டு வந்து டிசைட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த டெசிஷன் நல்ல டெசிஷன் தான் அப்படின்னுட்டு வந்து இப்போ தெரியுது. இந்த படத்தில் வந்து நடித்தது, அந்த படத்துக்கு வந்து முன்னாடி இவர் வந்து ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்லலாம் படித்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஆக்டிங் சுத்தமாக அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது. இன்ஃபேக்ட் நான் நடிப்பேன் அப்படின்றது வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து என்னை நடிக்க சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நம்மளுக்கு நடிக்க வரும் அப்படின்னுட்டு. ஆக்டிங் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஷாப் பண்ணோம். இந்த படத்தில் இங்கே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இங்கே பண்ண வச்சாங்க, இங்கே சென்னையில் ஒர்க் ஷாப் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சாங்க. இந்த படத்தில் நாங்கள் 2 பேர் மட்டும் கிடையாது. இந்த படத்தில் வந்து எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற யாருமே வந்து இதுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்த முகம் கிடையாது. எல்லாமே நியூ ஃபேஸஸ். எல்லாருக்குமே வந்து நடிக்க புதுசாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஒர்க் ஷாப் எதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஒர்க் ஷாப்ன்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அதை பற்றின அனுபவங்கள் வந்து நம்ம படத்தோட ஹீரோ சொல்லுவார். இந்த படத்துக்கு அக்ஷராக்கு முன்னாடி வந்தது நான் வந்து ஒரு 4-5 months கழிச்சு இவங்க வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணோம். ஓகே எங்கேயுமே டிவியில் சென்னை பொண்ணு, டிவி பொண்ணு. அப்போ நீங்கள் இருந்த சைஸையும் அதுக்கு நான் அப்போ வந்து அப்புறம் அப்போ பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒர்க் ஷாப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஞாபகம் இருக்குதா? ஐ மீன் ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்தாங்க. ஐ மீன் ஸ்கிரிப்டை வந்து படிக்க வச்சாங்க. முதல்ல ஸ்கிரிப்டை படிங்க 2 பேரும் அப்படின்னுட்டு வந்து ஒரு பெரிய புக் 2 பேருக்கும் கொடுத்து போய் உட்காந்து படிங்க அப்படின்னு படிக்க வச்சாங்க. மதியானம் ஆரம்பிச்சோம், ஒரு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் போச்சு. அவரு அந்த ரூம்ல வந்து அவரு ஒரு மூலையில, நான் ஒரு மூலையில, 2 பேரும் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி விழுந்து படிச்சோம். நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னுட்டு வந்து விழுந்து படிச்சோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒர்க் ஷாப். அதுக்கப்புறம் வந்து அதான் கதை என்னங்கிறது அவர் சொல்லவே இல்லை. ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒர்க் ஷாப். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு சீனுமே எங்க கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாரு. இதான் சீன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவரோட இது பிளான் என்னன்னா, அவர் வந்து ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் எவ்வளோ தரவா எவ்வளோ நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸ் இருந்தாரோ அந்த கான்ஃபிடன்ஸும் அந்த தரவுனஸும் எங்களுக்கும் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஸோ அந்த எண்ட் ஆஃப் அந்த ஸ்கிரிப்ட்லாம் படித்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சீன் என்ன, இதுக்கப்புறம் என்ன சீன், இது சீன் நம்பர் என்ன, இது எத்தனை ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லாமே எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் வந்து எதுக்கு அடுத்து எந்த சீனை அவங்க வந்து எனக்கு வந்து வெங்கடேஸ்வரோட டைலாக் எல்லாமே தெரியும். அதே மாதிரி என் டைலாக் எல்லாமே அவருக்கு தெரியும். டப்பிங்ல வந்து என் கூடவே வந்து சொல்லுவாருங்க. அந்த மாதிரி வந்து எல்லா டைலாக் தெரியும். அதே மாதிரி எங்க 2 பேர் மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச எல்லாரோட டைலாக்குமே வந்து எங்களுக்கு தெரியும். கேமரா மூவ்மெண்ட் எல்லாமே வந்து தரவா இருந்தது 2 பேருக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் மூவில இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது கிடைக்காது.
ஸோ இப்படி தான் ஒர்க் ஷாப்பே ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சான்ஸ் வந்து எத்தனை நியூ கமர்ஸ்க்கு வரும்னு தெரில. அந்த விதத்தில் வந்து நாங்கள் 2 பேருமே வி ஆர் வெரி லக்கி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். இந்த படத்தில் வந்து ஆக்டிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னேன் நானே, எனக்கு ஆக்டிங் வந்து இப்போ தான் முதல்ல வந்தேன் அப்படின்ட்டு. அப்போது நடிக்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சிரிப்பு தான் வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அவர் சொல்லுவார், சிரிக்கிறது மட்டும் இல்லை, அழணும், நிறைய அழணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்னுட்டு. அப்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க வச்சப்போ அது எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து இன்டு த மூவி நம்ம வந்து நடிக்கலை, நம்ம வந்து எந்த பாயிண்ட்லேயும் வந்து இந்த படத்தில் தேன்மொழியாக நம்ம நடிக்கல, தேன்மொழியாக நம்ம இருக்கோம். இவர் வந்து ரமேஷ், இவர் வந்து வெங்கடேஷ் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு. ஏன்னா படம் வெளியில் வந்து இவர் வெங்கடேஷ் கிடையாது, இவர் ரமேஷ் அப்படின்றது வந்து மனசில் வந்து எடுத்துக்கிட்டேன் நான். அதே மாதிரி ஹீரோ கிட்ட மட்டும் கிடையாது, என்னோட அப்பா அம்மா கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து இது என்னோட அப்பா அம்மா, இது என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட பாட்டி, என்னோட அண்ணா, அந்த மாதிரி வந்து உணர வச்சாரு, அவங்களோட வந்து பழக வச்சாங்க. அது வந்து ஒர்க் ஷாப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் படத்தோட சாங்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். தாஜ்னூர் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. சப்போஸ் டு பி அவரோட முதல் படம் இது. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான மெலடிஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து பிடிச்சது எல்லாமே மெலடிஸ். பஸ்ஸில் வர மாதிரி ஒரு சாங் வரும், உன் பேர் என்ன தெரியாது அப்படின்னுட்டு. ரொம்ப 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 அழகான சாங் அது. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். பாலோடு தேன் சேர் அப்படின்னுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னுட்டு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். எனக்கு அந்த 2 சாங் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். எல்லா சாங்கும் பிடிக்கும், அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங்ஸ் தான் அப்படின்னு இந்த பாட்டை சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கு, நீங்கள் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடின சாங்கு, அதெல்லாம் டான்ஸ் ஆடின சாங்னா இல்லை, இவங்க சொன்ன மாதிரி மெலடி வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சேம் இந்த பஸ்ஸில் வர நைட் அந்த உன் பேர் என்ன தெரியாது அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பாலோட தேன் சாங் பற்றி சொன்னீங்க. பட் அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, திருக்குறளில் வந்து காமத்து பால் அப்படிங்கிற ஒரு அகரத்துலேருந்து ஒரு 16 குறளோட அர்த்தத்தை வச்சு யுகபாரதி அவர்கள் இதை எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக்கான அட்டம்ப்டாக இருக்கும். அதான் ஒரு பெரியது. மெலடிக்கு அப்புறம் 2 ஃபோக் சாங்கும் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மீன் அதையும் அதுவும் கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு சீனாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஃபஸ்ட்டுலாம் இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் தனித்தனியாக இருந்தது. அப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிற சீனில் வந்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எப்படி பண்ணணுங்கிறத அவர் சொல்லி கொடுத்துருவாரு, இவங்க எப்படி பண்ணணுங்கிறத அவர் சொல்லிடுவார். 2மே ஆக்ட் பண்ணி பார்த்துக்காங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா வருவார், என்ன வெங்கடேஷ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. சார் ஓகே அப்படின்னா, ஒன்றுமே இல்லையே, கண்ணில் லவ்வே இல்லையே அப்படின்னுவாரு. உனக்கு லவ் ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. சீரியஸான சீன்ஸ்லாம் வந்து பண்ணுறதை விட வந்து லவ் சீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க. கோவப்படுறது, முறைச்சு பார்க்கறது, திட்டுறது, சத்தமாக பேசுறதுலாம் ஓகே. பட் பார்த்தோன்னே அந்த கண்ணில் பார்த்தோன்னே எனக்கு ஐ லவ் ஹர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரல. அது வரணும், கண்டிப்பாக தேவை. அது வந்து ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் கன்வே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு பிரேக்கெல்லாம் விட்டார். நீங்கள் போங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, ஃபுல்லாக ரொமான்டிக் மூவிஸாக போய் பாருங்கள், நல்லா ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னாரு. இதெல்லாம் பண்ணதுனால இதெல்லாமே ஒரே டேக்ல வந்து ஓகே ஆச்சு. அது மெயின் ஷூட்டிங்ல அதெல்லாமே முக்கியமாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சிங்கிள் டேக்ல ஓகே ஆனது ரொம்ப பெரிய விஷயம். நியூ ஃபேஸ் வந்து முழுக்க நியூ ஃபேஸ் வச்சுட்டு சிங்கிள் டேக்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஓகே பண்ணாங்க. அங்க செட்ல வந்திருந்தவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு லவ்வரை பார்க்கும்போது லவ்வர்கிட்ட பேசுறது, லவ்வர்கிட்ட பார்க்கறது, அவளை கிஸ் பண்றது, சண்டை போடுறது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக தான் இருக்கும். அன்யூனியம் வந்து கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும். அது பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். எல்லாமே நம்மளை ரிலேட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். டெக்னீஷியன்ஸ் வந்து நான் டைரக்டர் சார் பற்றி சொன்னேன். டைரக்டர் சண்முகராஜ் சார் சேரன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்புறம் வெளியே வந்து பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி. மியூசிக் வந்து தாஜ்னூர் சார், ரஹ்மான் சார்கிட்ட ஒரு 14-15 இயர்ஸ் இருந்துட்டு வெளியே வந்து ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மூவி இது. எங்களோட ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸுங்கிறதுனால வம்சம் அண்ட் எத்தன் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்களது 3rd மூவியாக வரப்போகுது. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து 2 கேமராமேன் ஒர்க் செஞ்சாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒன்று, செகண்ட் ஹாஃப்க்கு ஒருத்தர்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து மிஸ்டர் ஜோஷி சார்னு சொல்லிட்டு தெலுங்குல கொஞ்சம் பிஸியான கேமராமேன், அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து சரவணன் சொல்லிட்டு கேமராமேன் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. பிகாஸ் டைரக்டருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐ மீன் என்னதான் டைரக்டர் எப்படி சொன்னாலும் கேமராமேனோட இன்புட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து எடுத்த முடிவு தான் இது. ஷூட்டிங் லொகேஷன்ஸ் வந்து
முதல்ல திருவண்ணாமலையில் இருந்தது. திருவண்ணாமலையில் ஒர்க் ஷாப் அங்கே தான் இருந்தது. அதனால திருவண்ணாமலையில் எடுக்கும்போது வந்து ரொம்ப வேற இடம் மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் எனக்கு சென்னை வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சோ அதே மாதிரி வந்து திருவண்ணாமலை எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சுன்னு. அவ்வளோ நாள் வந்து இருந்திருக்காங்க. அந்த மக்கள், அந்த இடம் எல்லாமே வந்து திருவண்ணாமலை ரோடு எல்லாமே வந்து தெரியும். அங்கே நிறைய படம் பார்த்துருக்கேன் நான். திருவண்ணாமலையில் எல்லா தேட்டர் பேரும் தெரியும் அந்த மாதிரி. ஸோ அங்கே எடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப வெளியிடம் மாதிரியே இல்லை. அங்கே அதுக்கப்புறமா வந்து காரைக்கால், நாகப்பட்டினம் அங்கெல்லாம் எடுத்தாங்க. வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி அங்கெல்லாம் எடுத்தாங்க. நிறைய வந்து செகண்ட் ஸ்கெட்யூலில் வந்து பீச் ஓரமாக தான் நிறைய வந்து கடல் சார்ந்த இடம் அங்கே தான் நிறைய எடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் வெயில், அதிகமான வெயில், அப்படியே பயங்கர காற்று, உப்பு காற்று, ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அங்கே இருக்கவங்கலாம் ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த இடமும் வந்து புதுசாக இருந்தது. ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. ஒரு சுனாமி ஹவுஸில் ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சுனாமிக்கெல்லாம் கட்டி கொடுத்த வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் பக்கத்தில். அங்கே வந்து எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் ஏதோ டயர் வெடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு நாங்கள் பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கே இருக்கிற மீனவர்கள் அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க, இது மாதிரி கடலுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வெடிச்சுது. ஆக்சுவலாக வந்து சிலோனில் எங்கேயோ பண்ண ஒரு மிசைல் வந்து ஏதோ விட்டுருக்கு. அவங்க வேற யாரோ ஃபிஷர்மேன் ஏதோ எடுத்துகிட்டு வந்து வச்சதுல வெடிச்சுது அப்படின்னா அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் சன் நியூஸில் எல்லா பேப்பர்ஸ்லாம் வந்தது. அது ஒரு யூனிக் இன்சிடென்ட். ஒரு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து நாங்கள் ஒரு சீனை வந்து ஒரு 8-9 மினிட்ஸ் சீன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் மூவியில். அது வந்து நாங்கள் சிங்கிள் ஷாட்டில் பண்ணி ஒரே டேக் ரிஹர்சல் பார்த்தோம். கேமரா மூமெண்ட்லாம் ரிஹர்சல் பார்த்து டேக்குங்கிறது ஒரே டேக்கில் முடிச்சிட்டோம். அது முடித்தோடனே அங்கே இருக்க லைட் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஹோல் க்ரூவே வந்து கிளாப் பண்ணாங்க. இது நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து பெரிய அது இன்னொன்று மறக்கவே முடியாத ஒன்று. அவ்வளோதான். இந்த பில்டிங்கில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு லவ் சீன், அது கிஸ் பண்ணுற மாதிரி, கிட்ட வர மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன். அது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணிட்டு எதிர்பார்க்குறோம். ரொம்ப பக்கத்து பில்டிங்லேயே பார்த்தா அந்த ஸ்கூல் விடுற டைம், அது ஃபுல்லாக எல்லா ஸ்கூல் பசங்க, எக்கச்சக்கமான பசங்க வந்து, ஆமாம் அவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் நின்றுட்டு யோயின்னு ஒரே பயங்கர ரகலை பண்ணிட்டாங்க. அதை மறக்கவே முடியாது. அவ்வளோ குட்டி பசங்க ஒரு ஸ்கூலே நின்ன மாதிரி இருந்தது. பயங்கர ரகலை பண்ணாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு சமூகம். அது மாதிரி அந்த ஃபைனல் சீன் நான் ரொம்ப பயந்தேன், அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னுட்டு பார்த்தா நல்லா இருந்தது. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்தது. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி என் அம்மாலாம் பார்த்தாங்க. அம்மாலாம் அப்போது அவ்வளோ நாள் தெரியாது, ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகிறேன் அது எதுவுமே தெரியாது, இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அந்த சீன் பண்ணும்போது தான் வந்து அம்மா எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஓகே, பொண்ணு வந்து ஓகே நடிக்க தந்துட்டாங்க, நடிக்கிறா அப்படின்னுட்டு வந்து அது பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக விரைவில் இசை வெளியீடு இருக்கும். Februaryயில் இசை வெளியிட பிளான் பண்ணிருக்கேன். கூட சீக்கிரமாகவே படமும் ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யார் வந்து யங்ஸ்டர்ஸ் யார் வந்து பார்த்தாலும் நீங்கள் யாரை லவ் பண்ண போகிறீங்க, லவ் பண்ணுறவங்க கூட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க, எப்பப்போ வந்து சின்ன சண்டைகள் வரும், எப்பப்போ வந்து இன்னும் அந்யோன்யம் நிறையா இருக்கும், எல்லா விஷயமும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக மிகைப்படுத்தாமல் சொல்லியிருக்கிற படம். முக்கியமாக இந்த படம் கிளைமேக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த காதல் பிரிவு அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு என்ன மெயின் முக்கியமான வழிகள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிடுற படம். அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது. குறிப்பா லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம். குறிப்பா லவர்ஸ் பிரியாதவங்களுக்கு லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம். லவ் பண்றவங்க பார்க்கறது வந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி தேர்ந்தெடுக்கலாங்கிறதுக்கான விஷயங்கள். அவ்வளவுதான். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக எதுவுமே பண்ணலைங்க. பட் ஜஸ்ட் இந்த படம் தான் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டட் லேபிளில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி மியூசிக் ரிலீஸ்க்கு அப்புறம் மூவி ரிலீஸ் ஆகும்போது தெரிய வரும். என்ன மாதிரி கேரக்டர்னா நிறைய எல்லாமே பண்ணணும் தான் ஆசை இருக்கும். எல்லாமே பண்ணும்போது தான் தெரியும், நிறைய கற்றுப்போம். ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஸ்கூல் பொண்ணு வந்து நான் நினச்சேன் நான் ஈஸியாக வரும் அப்படின்னுட்டு. ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. அந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டரும் பண்ண வந்து நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலாம். நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைம் வரணும்.
இன்ஸ்பிரேஷன் நிறைய படம் பார்ப்பேன். தமிழில் சொல்லணும்னா வந்து எனக்கு ஊர்வஷிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க வெர்சடைல் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து லவ் மூவிஸ் பண்ணியிருக்காங்க. காமெடியில் பிச்சு உதருவாங்க. சென்டிமெண்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஊர்வஷி மேடம் ரொம்ப பிடிக்கும். பானுப்ரியா அவங்களாம் வந்து 80s வந்த அந்த ஹீரோயின்ஸ் வந்து எனக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்போ கிடைச்ச அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவங்க காட்டின அந்த ஒரு பன்முகத்தன்மை, அந்த வெர்சட்டாலிட்டிலாம் வந்து இப்போ எவ்வளோ பேரால் காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ ஹீரோயின்ஸ் ஆஃப் 80s எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் கற்றுக்க வேண்டியது நிறையா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி கமல் சார். பிகாஸ் இப்போ கூட கேட்டாங்க, இது வந்து நிறைய கிஸ் பண்ணீங்க, யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கும் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து டிஃபால்ட்டாக கண்டிப்பாக கமல் சார் இருப்பார். பிகாஸ் நான் சொன்னேன், எனக்கு காமெடி வரல, போய் பிரேக் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது கூட டேரக்டர் வந்து நிறையா கமல் சார் பண்ண நிறைய காமெடி மூவிஸ் போய் பாருங்க, கிரேசி மோகன் கமல் சார் பண்ண, அதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ. ஸோ டிஃபால்ட்டாக கமல் சார். பிஹைண்ட்வுட் வியூவர்ஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாதீங்க. எந்த வயதினருமே வந்து பார்க்க வேண்டிய படம். பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு 100% கேரண்டி. இந்த படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். உங்களோட விஷஸ், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் ப்ரேயர்ஸ், கடைசியாக உங்களோட கிளாப்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும்தான் எங்களை வளர்த்தி விடும். நன்றி. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறதையும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணதையும் கேட்ட பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.